ஹலோ, லெட்ஸ் மேக் புட்டு ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். அதுக்கு ஒரு பவுலில் அரை கப் புட்டு மாவு அல்லது அரிசி மாவு ரெண்டுத்துலையுமே செய்யலாம். அண்ட் இந்த மாவு கூட சிட்டிகை அளவு உப்பு சேர்க்க போகிறோம். நம்ம இனிப்பாக தான் புட்டு செய்கிறோம் தேங்காய்லாம் இருக்கிறதுனால. ஸோ சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த உப்பும் இந்த மாவும் ஒன்றா merge ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். அடுத்தது இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரே டைமில் ஒரே பேட்ச்சில் ஊற்றிட்டோம் அப்படின்னா மாவு மாதிரி ஆகிடும். ஸோ அப்படி இல்லாமல் பேட்சாக ஆட் பண்ணணும். இதை ஸ்ப்ரிங்கிள் பண்ணலாம் அல்லது ஸ்ப்ரே பண்ணலாம். அப்படி தெளித்து பண்ணும்பொழுது நமக்கு நல்ல உதிரி உதிரியாக வரும். அப்படி ஒரு வேளை உங்களுக்கு கெட்டி கெட்டியாக வந்துட்டாலும் அந்த கெட்டியை கையை வச்சு நல்லா உதிர்த்து விட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு அந்த மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உருண்டைகள் இருந்தால் கையை வச்சு நல்லா அதை உதிர்த்து விட்டுக்கணும். இந்த மாதிரி நல்லா உதிர்ந்து வர பதம் வந்த பிறகு இப்போ நம்ம இதை ஆவியில் வைக்க போகலாம். அண்ட் யூஸ்வலாக புட்டு புட்டு குழலில் செய்வாங்க. இன்றைக்கி நம்மக்கிட்ட அது இல்லாதனால இட்லி சட்டியில் இட்லி பானையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு இட்லி பானையை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்த பிறகு அந்த இட்லி தட்டில் இருக்கக்கூடிய குழியில் கொஞ்சமாக ஈரப்பதம் இருக்கிற அளவுக்கு தண்ணி லைட்டாக க்ரீஸ் பண்ணால் போதும். ஆயில் எதுவும் தேவையில்லை. இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த புட்டு மாவு மிக்ஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு குழியிலையும் நிறச்சிடலாம். ஒரு வேளை இட்லி துணி இருந்தாலும் நீங்கள் இட்லி துணி வச்சு அது மேலேயும் இந்த மாவை நம்ம நிறச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இதை இட்லி பானையில் வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இதை நம்ம ஆவியில் வேக விட போகிறோம். 15 நிமிஷங்கிறது மேக்ஸிமம். ஸோ மினிமம் 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே ஹை ஃப்ளேமில் இது நல்லாவே வெந்து வந்துடும். ஸோ 15 மினிட்ஸ் ஆவியில் வெந்த பிறகு எடுத்து பார்த்தா உங்களோட அந்த அரிசி மாவு அந்த புட்டு மாவோட பிறுபிறுப்பு தன்மை சுத்தமாக போய் நல்ல சாஃப்டாக இருக்கிறத அந்த டெக்ஸ்சரை நீங்கள் தொட்டு பார்க்கும்பொழுது யூ கேன் ஃபீல் இட். அண்ட் இப்போ ஆவி பறக்க இருக்கிற இந்த புட்டு மாவை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்தது இதுக்கு தேவையான அளவு தேங்காய் சேர்க்க போகிறோம். இன்றைக்கி நான் அரை கப் அரிசி மாவுக்கு அரை கப் புட்டு மாவுக்கு அரை மூடி அளவு தேங்காய் சேர்த்துருக்கேன். ஏன்னா அந்த தேங்காயோட ஃப்ளேவர் ரிச்சாக இருக்கிறது தான் அந்த புட்டுக்கு ஒரு மெயினான இன்க்ரீடியன்ட் இல்லையா. ஸோ நம்ம தேங்காய் நல்லா ரிச்சாக சேர்க்கலாம். நான் அரை மூடி எடுத்திருக்கேன். நீங்கள் இன்னும் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். இனிப்புக்காக வேண்டி இதில் நாட்டு சர்க்கரை, பனக்கற்கண்டு எது வேணாலும் சேர்க்கலாம். இன்றைக்கி என்கிட்ட அதெல்லாம் இல்லாததுனால நான் ஒயிட் சுகர் ஒரு 1½ ஸ்பூன் அளவு தான் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட புட்டு ரெடி. மறக்காமல் இந்த புட்டை கண்டிப்பாக வாழைப்பழத்தோடு சேர்த்து சாப்பிட்டா தான் இந்த புட்டு கம்ப்ளீட் ஆகும். ஸோ இது ரொம்ப ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட்.